வணக்கம் நண்பர்களே. நம்மளை அதிகமாக காயப்படுத்துறது நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களா இல்லை நம்ம சூழ்நிலையா? உண்மையை சொன்னால் இது ரெண்டுமே இல்லை. நம்ம மனசு தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய போராட்டங்களுக்கு முக்கிய காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த டிஸ்கம்ஃபோர்ட்டில் தான் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே சொல்ல போகிற விஷயங்கள் நம்மளோட ரியல் லைஃப்பை நேரடியாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் ஓவர் திங்கிங் ஏன் வருது, புத்தர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் உங்கள் சிந்தனை திசையை மாற்ற ஆரம்பிக்கலாம். ஒரு நிகழ்வு நடந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அது 1000 முறை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் நடந்துட்டால் அது நடந்தது தான். அதை மாற்ற இனி எந்த சக்தியாலையும் முடியாது. இதோட ரிசல்ட் என்ன? கடைசியில் நைட்டெல்லாம் சரியாக தூங்க முடியாது. மன அமைதி மெதுவாக காணாமல் போகும். என்னால் முடியும் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் குறைய ஆரம்பிக்கும். கடைசியில் வாழ்க்கையே ஒரு சுமையாக தோணும். அப்போ அடுத்த கேள்வி, இந்த மனசை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அதுக்கு தான் புத்தர் சொன்ன மிக முக்கியமான வழிமுறைகளை பார்க்க போகிறோம். புத்தர் சொன்ன அடிப்படை உண்மை என்ன தெரியுமா? துன்பம் நிகழ்வால் வருவதில்லை, அதை பற்றிய நம் பிடிப்பால் தான் வருகிறது. ஒரு நாள் ரொம்ப அவசரமாக பைக்கில் போயிட்டுருக்கிறீங்க. மனசு ஆல்ரெடி டென்ஷனில் இருக்குது. இப்போ திடீர்னு பைக் பஞ்சர் ஆகிடுச்சு. இல்லைனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டுமே வரக்கூடிய பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் உண்மையாக நடந்தது என்ன? ஒன்று பைக் பஞ்சர், அப்படி இல்லைனா பஸ்ஸை மிஸ் பண்ணினது, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம மனசு என்ன பண்ணுது? இன்றைக்கி மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என் வாழ்க்கை எப்போவுமே இப்படி தான், எல்லாம் என் கெட்ட நேரம் அப்படின்னு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பதிலாக அதையே நினச்சி கோபம், வருத்தம், வெறுப்பு இப்படின்னு பலவிதமாக யோசிக்குது. இது நம்ம மனசு சேர்க்கக்கூடிய ஒரு அற்ப விஷயங்கள். அதனால தான் புத்தர் சொன்னார், சம்பவம் நடந்தது 10% இருந்தாலும் நம்மளோட யோசனைகள் 90% இருக்கும். அந்த 90% தான் நம்ம அமைதியை பாழாக்குறது. புத்தர் நம்மளோட மனசை குரங்குக்கு சமமாக ஒப்பிட்டார். ஒரு கிளையில் இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் தவும். அதே மாதிரி தான் நம்மளோட மனசும். கடந்த காலம், எதிர்காலம், பயம், எதிர்பார்ப்பு, இப்போ இருக்கிற தருணத்தில் மனம் இருக்கவே இருக்காது. அப்போது இதிலிருந்து தப்பிக்க 2வது வழி தான் இந்த நிமிடம் வாழ கற்றுக்கொள். அதாவது நடந்தது தான், எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை. இப்போது இந்த நிமிடம் தான் உனக்கான வாழ்க்கை. நீங்கள் ஒரே சிந்தனையில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஓவர் திங்கிங் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் மனசு இப்போ ஒரே இடத்துல இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கான 3வது வழி தான் எண்ணங்களை எதிர்க்காதே, அதை கவனி. புத்தர் சொன்ன மிக முக்கியமான கருத்து, நீயே உன் எண்ணம் அல்ல. நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு, ஒரு தேவையில்லாத எண்ணம் வந்த உடனே அதில் முழுசாக மூழ்கி போகிறது. நான் தோத்துட்டேன், நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன், என்னால் முடியாது, இது எல்லாம் வெறும் எண்ணங்கள் தானே தவிர அது உண்மை இல்லை. ஏன்னா மேகம் மட்டுமே வானம் கிடையாது. அதே மாதிரி தான் எண்ணங்கள் மட்டுமே நம்முடைய முடிவு கிடையாது. நம்ம ஓவராக யோசிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பித்தாவே பாதி ஓவர் திங்கிங் அங்கேயே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 90% அதில் எதுவுமே உண்மையாக இருக்காது. 4வது, ஆசையும் பயம். பிடிப்பு இருக்கிற இடத்துல அமைதி இருக்காது. ஓவர் திங்கிங் எங்கேருந்து வருது? எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை, அது கிடைச்சதுக்கப்புறம் இதெல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற பயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கிறோம். அதுதான் ஓவர் திங்கிங்கான நம்ம கொடுக்குற ஃபியூயல். உண்மை என்னென்னா எல்லாம் நம்ம கையில் இல்லை. சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது தான் நம்மளுக்கான மன அமைதி. 5வது, விடுவதை கற்றுக்கொள்ளுங்கள். புத்தர் சொன்னார், கைவிட்டவனுக்கு சுமை இல்லை. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லா விஷயமும் தெளிவாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில விஷயங்களை அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். ஒருத்தர் புத்தர்கிட்ட வந்து, என் மனம் எப்போவுமே குழப்பமாக இருக்குது, இதை தவிர்க்க என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார். புத்தர் உடனே ஒரு கண்ணாடி குடுவையில் மண் கலந்த தண்ணீரை காட்டினார். இதை குலுக்கினா தண்ணீருடன் மண் கலங்கும், அப்படியே வச்சா கொஞ்ச நேரத்தில் தெளிஞ்சிடும். மனமும் அதே மாதிரி தான் அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்போது மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை தானாக சரியாகும். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை உணர்ந்தீங்கன்னா கூட ஓவர் திங்கிங் உங்கள் லைஃப்பில் பாதியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாற்றம் உங்களிடமிருந்தே ஆரம்பமாகின்றது.